الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله مولانا العلي العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வணக்கங்களை பற்றி கூறுகின்ற பொழுது, உங்களுக்கு தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் உங்களுடைய கடமை என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் நிஸால 103வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய ஒரு தூணாக இருக்குகின்றது. எந்த ஒரு மனிதனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்திலே எந்தவித பங்கும் இல்லை என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அளவிற்கு தொழுகை என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியத்துவமான ஃபர்துகளிலே இரண்டாவது அந்தஸ்தினை இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் முதலாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து விட்டானோ, அடுத்தபடியாக அவனுக்கு பரதான கடமை என்பது தொழுகையாக இருக்கின்றது. அந்த தொழுகையை சரியான நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் கட்டளையிட்டு காட்டுகின்றார். பொதுவாக நாம் தொழுகையை எடுத்துக்கொள்வோமேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது தொழுகையாகத்தான் இருந்தது. ஆகையால் தான் எல்லா நேரங்களிலும் இறுதி தருவாயில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை பார்த்து தொழுகை தொழுகை தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை அவர்கள் நிலைநிறுத்தி காட்டினார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமல்களிலே எந்த அமல் சிறந்தது என்பதாக அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அப்பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை நீங்கள் அதற்குரிய நேரத்திலே நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்த அமல் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை திருமதி இமாம் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஆக நாம் குறித்த நேரத்திலே எப்பொழுது அதான் அழைக்கப்படுகின்றதோ அந்த அழைக்கப்பட்டதிலிருந்து தொழுகையினுடைய நேரம் நமக்கு ஆரம்பமாகி விடுகின்றது. அந்த ஆரம்ப நேரத்திலே நாம் தொழுகையை நிறைவேற்றுவதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குகின்றது. இரண்டாவதாக பாவ மன்னிப்பு கிடைக்குகின்றது. அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் உண்டான சிறிய சிறிய பாவங்களை ஒது செய்வதன் மூலமாக, தொழுவதின் மூலமாக, இது போன்ற நற்காரியங்களின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்குகின்றான் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய ஒரு செய்தியை இந்த இடத்திலே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக மறுமைக்கான வெற்றி. மறுமையிலே ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை பற்றித்தான் கேட்கப்படும். அவன் தொழுகையிலே சரியாகிவிட்டால் மறுமையில் உண்டான அத்தனை காரியங்களும் வெற்றி பெறுவான் என்பதை இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதன் குறித்த நேரத்தில் தொழுவதனால் அவனுக்கு கிடைக்குகின்றது என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றனர்.
யார் ஒருவர் அந்த குறித்த நேரத்தில் தொழுகையை தொழுகாமல் பிற்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தன்மை வந்துவிடுகின்றது. நேரம் இல்லை என்ற அந்த சாக்கு போக்கை சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஃபஜ்ர் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அசர் தொழுகையை சூரியன் மறைவதற்கு முன்பும் யார் தொழுகின்றார்களோ அவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள், அவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்து பனி இஸ்ராயீல 78வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, நபியே, சூரியன் உச்சியிலிருந்து அடிசாய்ந்ததிலிருந்து முதல் இரவின் இருள் சூழுகின்ற வரை நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவீராக, இன்னும் ஃபஜ்ர் தொழுகையையும் நிறைவேற்றுவீராக என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் நேரம் உண்டு. அந்த நேரத்தில் தான் நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றது. சூரியனுடைய சுழற்சியை வைத்துத்தான் தொழுகையை கணக்கிடுகின்றோம். அந்த அன்றைய காலத்தில் நாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டிருப்போம். நாங்கள் எங்களுடைய காலத்தில் எந்தவித கடிகாரமும் இல்லை, நாங்கள் நேரத்தை கணிக்க வேண்டுமென்றால் சூரியனை பார்த்துத்தான் நேரத்தை கணிக்கக்கூடியதாக இருந்தது என்பதாக கூறக்கூடியதை நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதைத்தான் ஃபஜ்ர் தொழுகை என்பது சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கிழக்கு திசையிலே பரவக்கூடிய வெளிச்சம் சூரியன் அடிவானத்திலிருந்து 15 முதல் 20 டிகிரி கீழே இருக்குகின்ற பொழுது சுபுடைய நேரம், லுகருடைய நேரம் சூரியன் நடு உச்சியிலிருந்து அடிமேற்கு சாயும் பொழுது 0 டிகிரியிலிருந்து 1-2 நிமிடங்களிலே லுகருடைய வக்து ஆரம்பமாகின்றது. அதுபோன்று அசருடைய வக்து ஒரு பொருளுடைய நிழல் அதைவிட அதிகமாகின்ற பொழுது அசருடைய வக்து ஆரம்பமாகின்றது. மகரிபுடைய வக்து சூரியன் முழுமையாக மறைந்து அடிவானத்திற்குள் செல்கின்ற பொழுது மகரிபுடைய வக்து ஆரம்பமாகின்றது. இஷாவுடைய வக்து மேற்கு திசையில் உள்ள அந்த செம்மேகம் மறைந்து இருள் முழுமையாக சூழ்ந்த பிறகு நாம் இஷாவுடைய தொழுகை ஆரம்பமாகின்றது. இப்படித்தான் தொழுகையுடைய நேரங்களிலும் ரமலான் பிறை காண்பதிலும் அறிவியல் துணையோடு பேணி நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முக்கியமாக இருக்குகின்றது என்பதை இன்றைய பயான் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இது மார்க்கத்தை வேறு வழியில் திருப்புவதல்ல, மாறாக இஸ்லாமிய சட்டத்தில் தேவைகளை முஸ்லிம்கள் முழு ஈமானுடன் முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த விஷயத்திற்காக இந்த கோடிட்ட இடங்களை டிகிரி கணக்கில் உங்களுக்கு கூறி காட்டுகின்றது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த பயான் அறிவுறுத்துவதோடு, தொழுகை நேரங்களிலோ அல்லது பிறைகளிலோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் சிலாங்கூர் முஃப்தி துறையை நீங்கள் அணுகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் முழுமையான ஈமானோடு வாழ்ந்து குறித்த நேரத்திலே நமக்கு எப்பொழுது எந்த வக்து கடமையாக்கப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அந்த வக்துகளை நாம் முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹுக்கு உண்மையான அடியானாக நாம் வாழ்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியிலே வழியும்படி வாழும்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த அடிப்படையிலே நாம் வாழ்வதற்கும் அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.